ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஎஸ்க்கு வந்து நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணுன்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி எடுக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு யூனிட் வந்து எடுத்துக்கிறீங்கன்னா, இப்போ வந்து யூனிட் 8 வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள சப்டாபிக் பாருங்கள், தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் அப்படின்ற ஒரு சப்டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளாக இப்போ இந்த டாபிக் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்குன்றதை வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டீங்க. இதுக்கு கீழே வந்து கவர் ஆகிற லெசன்ஸ் வந்து என்னென்னன்றதை நீங்கள் வந்து பாருங்கள். இந்த சீர்திருத்த இயக்கங்கள் அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் லெசன் வந்து கவர் ஆகும்னா, 10th 5th லெசன் வந்து கவர் ஆகும், 11th ஹிஸ்ட்ரியில் 19th லெசன் வந்து கவர் ஆகும், அதே மாதிரி 12th எத்திக்ஸில் வந்து லெசன் வந்து கவர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை 3 லெசனையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து அந்த புக்கை வந்து நல்லா வந்து ரீட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்கன்னா, சீர்திருத்த இயக்கம்னா மொத்தம் நிறையா இயக்கங்கள் இருக்கும். பிரார்த்தனை சமாஜம், பிரம்ம சமாஜம், தியோபந்த் இயக்கம் நிறையா இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு அவர் எங்கே இருக்காரு அப்படின்றத ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 11th அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th எத்திக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சொல்லாத ஒரு பாயிண்ட் அங்கே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி எடுக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 10th 5th லெசனில் வந்து இங்கே வந்து ராஜாராம் மோகன் ராயும் அவர் ஏற்படுத்தின பிரம்ம சமாஜத்தை பற்றியும் கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து எடுக்கணும்னா, இதில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 1க்கு 4 டைம் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கதை காட்டுறேன் பாருங்கள். சமூக சீர்திருத்த இயக்கங்களில் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றத எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், தாய்மொழி வங்காளம், அவருடைய மொழி என்னன்றது எழுதியிருக்கோம். இவர் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றிருப்பார். இது மாதிரி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கோங்க. அப்போ தான் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வேகமாக ரிவிஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு, அதை வந்து எதிர்த்திருப்பார். இது வந்து அவர் சொல்லியிருப்பார், நான் மட்டும் சொல்ல, இந்து மறைநூலில் கூட இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறீங்கன்னா, அவர் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு இயரில் வந்து ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேறு புக்கில் வேறு இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து எழுதும்போது ஒவ்வொரு இயரோடைய ஆர்டர் வைஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 1811 அன்னைக்கு நடந்த சதி தான் வந்து அவருடைய வாழ்வினுடைய திருப்புமுனை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னா வந்து 12th எத்திக்ஸில் உள்ள லைனில் பேஜ் நம்பரில் இருக்குது. இங்கே பாருங்கள், 1811ஆம் ஆண்டு நடந்த தன் அண்ணனின் மனைவிக்கு நடந்த சதி என்கிற உடன்கட்டை இதழம் அவருடைய வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்தவை. ஸோ வந்து 11 வந்து நடந்தது அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 1818 அவர் வந்து கைம்பெண்களை உயிரோடு இருக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கிடையான நடைபெற்ற விவாதம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 1811 அவங்க அன்னைக்கு நடந்த சதி பற்றி சொல்லியிருக்காங்க. 18 வந்து அவர் வந்து கைம்பெண்களை வந்து எதிர்க்கிறதுக்கு எதிராக வந்து கட்டுரை எழுதியிருக்காரு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள இந்த இஎஸ் டேட்டாவை எடுத்து நீங்கள் கரெக்டாக ஒவ்வொன்றா ஆர்டராக எழுதிக்கிட்டிங்கன்னா, இப்போ ராஜாராம் மோகன் ராய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆர்டராக வந்து உங்களுக்கு வந்து படித்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இது வந்து இங்கே ஜிஎஸ்சில் ஒரு பாட்டுக்கு எப்படி எடுக்கணுன்றத சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியாக இயர்ஸ்னு ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. நோட் போட்டு வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு லெசன் 1820 நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு டேட்டை வந்து ஒரு ஆண்டு வந்து வருதுன்னா, வேறு நீங்கள் தமிழில் வந்து படிச்சிருப்பீங்க. இங்கே யூனிட் 8 இல்லாமல் வேறு ஒரு யூனிட் 7லையோ இல்லை யூனிட் 4லையோ ஏதோ ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு அந்த இயர் வந்து வருதுன்னா, நீங்கள் வந்து அந்த இயரில் வர எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து படிக்கிறதுக்கு வந்து ரிவிஷன் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 7 வந்து 8th ஹிஸ்ட்ரியில் வந்து வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படின்ற ஒரு லெசன் வந்து உங்களுக்கு இருக்குது. இதை வந்து எப்படி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது சொல்கிறேன். இதில் வெறும் போர்கள் பற்றி தான் நம்மளுக்கு வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம அந்த போர்களில் உள்ளது கதைகள் எல்லாத்தையும் நம்ம புக்கில் இருக்க மாதிரி அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து லாஸ்ட்டில் ரிவிஷன் பண்ணும்போது புக்கையே படிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த போர்களில் வந்து நடந்த காரணங்கள் என்ன, எதனால் போர் நடைபெற்றுச்சு, எந்த உடன்படிக்கையினால் அதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க, யார் யாருக்கு இடையில வந்து நடந்துச்சு, அது மாதிரி உள்ள இம்பார்ட்டண்ட்டை மட்டும் எழுதி வச்சுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் கதையாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இதுக்கு எப்படி நான் வந்து நோட்ஸ் எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து முதல் ஆங்கிலேய மைசூர் போர்களை பற்றி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க.
இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆங்கிலேய மைசூர் போர்கள். முதல் ஆங்கிலேய மைசூர் போர், இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர், மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர், நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் எப்பப்போ என்னென்ன இயரில் நடந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் உள்ள கதைகள் எல்லாத்தையுமே, அந்த போரினுடைய போக்கு என்ன, எந்த உடன்படிக்கையில் முடிவு பண்ணாங்க, என்ன கதையுமே நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, முதல் ஆங்கிலேய மைசூர் போர்னால் அது எந்த இயரில் வந்து நடந்துச்சு, 1767 69. எதனால அது முடிவுக்கு வந்துச்சு, மதராஸ் உடன்படிக்கை எப்போ போட்டாங்க, அது 1769 ஏப்ரல் 4 வந்து போட்டிருப்பாங்க. யார் யாருக்கு இடையில நடந்திருக்கும்னா, பிரிட்டிஷ்க்கும் ஹைதர் அலிக்கு இடையிலையும் நடந்திருக்கும். அதே மாதிரி இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போன்றது 1880 84 நடந்திருக்கும். சார் அயர்கூட்டுக்கும் ஹைதர் அலிக்கும் நடந்திருக்கும். இல்லை யார் வந்து வின் பண்ணியிருப்பாங்கன்னா, சார் அயர்கூட் வின் பண்ணியிருப்பார், ஹைதர் அலி வந்து தோற்று இறந்து போயிருப்பார். அதில் என்ன உடன்படிக்கையால் முடிவு வந்துச்சுன்னா, மங்களூர் உடன்படிக்கை. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். அந்த மங்களூர் உடன்படிக்கை யாருக்கும் இடையில போட்டிருப்பாங்கன்னா, வாரன் ஹேஸ்டிங்க்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில போட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ரிவைஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மற்ற நடந்த கதைகளை வந்து நீங்கள் 1க்கு 2 3 டைம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கதை ஞாபகம் வந்துடும். இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டானது. ஏன்னா வந்து இந்த இயர் என்ன உடன்படிக்கைன்னா நம்மளுக்கு அடிக்கடி மறந்துட்டுருக்கோம். ஸோ இது மாதிரி எழுதி வச்சுட்டு நம்ம அந்த கதையை படிக்கும்போது இதை எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு டாபிக்ஸ் வந்து நிறையா இருக்குது, எனக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் படிச்சிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் முடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 days கழித்து மறுபடியும் இன்றைக்கி என்ன படிச்சிங்களோ அதை எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வீக்லி ரிவிஷனும் இருக்கணும், மந்த்லி ரிவிஷனும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லை நான் அப்படியே படிச்சுட்டே போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கும்போது நம்ம எல்லாமே வந்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்படி வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜிஎஸ் நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.